Hello everyone, welcome back to my channel Math Pro Essential. நம்ம சேனலில் கிரேட் 8, 9 அண்ட் 10 உடைய மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ மேட்ரிக்ஸு ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க அந்த வீடியோஸையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம 10th கிளாஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸில் வந்து எது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் இட் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக நான் என்ன கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன்? 1 விச் இஸ் எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக எனக்கு இங்கே 1 இருக்குது. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வந்துடும். அகைன் இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு எக்ஸு 2x, 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். கான்ஸ்டண்ட்டாக அந்த டேர்ம்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் 2x வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 2xாக வரும். ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் 2x ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 6ஆக வந்துடும். equal to 0. So plus 2x minus 2x get cancel. x squareக்கு வேற combination இல்லை. So அப்போ x square அப்படியே இருக்கும். இங்கே constant term 1 plus 6னா 7 வந்துரும் equal to 0. So இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா quadratic equation ஃபார்மேட்டில் இருக்கு which is ax square plus bx plus c equal to 0. ஏன்னா இதனுடைய டிகிரி வந்து எனக்கு பவர் எதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது? 2ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக quadratic equation ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். So therefore the given equation is a quadratic equation. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு எக்ஸ் எல்லாம் தனியாக அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மோரார்லெஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதனுடைய டிகிரி வந்து கண்டிப்பாக 2ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது quadratic ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ therefore the given equation is a quadratic equation. இப்போ செகண்ட் ஒன் பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் 2வை நான் வந்து உள்ளே கொடுக்குறேன். மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வி கேன் கெட் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு எக்ஸு 2x கிடச்சிரும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இங்கே ஒரு 2x இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மைனஸ் 2x, மைனஸ் 6 வந்து எனக்கு ப்ளஸ் 6 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், அப்போ 2xையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 4x கிடைக்கும். ஆன்சர் வந்து மைனஸில் வந்துடும். ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன? இந்த டிகிரி வந்து எனக்கு ட்வைஸில் ஸ்டார்ட் ஆகுறதால இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ therefore the given equation is a கண்டிப்பாக quadratic equation. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2x plus 1 equal to x into x plus 5. ஸோ இது அகைன் வந்து இதை சால்வ் பண்ணணும். இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மைனஸ் 3யை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 3 இன்ட்டு 1 we get மைனஸ் 3. அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு அகைன் இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5 இது. ஓகேங்களா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அப்போ 1 இன்ட்டு 2 2 கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் கிடச்சிருமா? மைனஸ் 3 இன்ட்டு 2னா 6, அப்படியே எக்ஸ் வந்துடும். மைனஸ் 3 அப்படி வந்துடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அகைன் எக்ஸ் ஸ்கொயர், 5 இன்ட்டு எக்ஸ் 5x வந்துடும். நடுவில் வந்து எனக்கு ப்ளஸ் சைன் இருக்கிறதால நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காம்பினேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரே சைடு எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 2x² மைனஸ் 5x அகைன் இங்கே ஒரு ப்ளஸ் 5x ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் 5x மைனஸ் 3 அப்படி வந்துடும். இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ண எனக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுமா? ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இங்கே வந்து மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அகைன் இங்கே ஒரு மைனஸ் 5x இங்கே ஒரு மைனஸ் 5x அப்போ மைனஸ் 10x வந்துடுமா? கான்ஸ்டன்ட் டேர்முக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. அப்போ மைனஸ் 3 அப்படி வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா குவாட்ரட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. therefore the given equation is a quadratic equation. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்களேன். x square plus 3x plus 1 equal to x minus 2 whole square கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a square minus 2ab plus b square ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எனக்கு எக்ஸ், பிக்கு பதிலாக மைனஸ் 2 அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம் அப்படி வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஸோ இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றினா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x எனக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம்லாம் ஒரே சைட் கொண்டு வந்தோம்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் 3x இங்கே மைனஸ் 4x வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 வந்து அகைன் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிட் கேன்சல். இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம். ஸோ 3x ப்ளஸ் 4xனா 7x கிடைக்குது. அகைன் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 1 மைனஸ் 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இங்கே டிகிரி வந்து எனக்கு 2லே பவர் 2லே ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து 100 டிகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ விச் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இது நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இட் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ therefore the given equation is not a quadratic equation. ஓகேங்களா? புரிஞ்சுதா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது வந்து வெதர் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர் நாட் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.